கடந்த 5 வருஷமா நடைபெற்று வரும் திருவாரூர் காரைக்குடி அகல ரயில் பாதை பணிகளை விரைந்து முடிக்கணும் அப்படின்னு அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கிறாங்க. அது குறித்த ஒரு செய்தி. ரயில் போக்குவரத்து வசதியை மேம்படுத்தும் வகையில் திருவாரூர் காரைக்குடி இடையேயான 147 கிலோமீட்டர் தூர மீட்டர்காஜ் பாதையை 711 கோடி ரூபாய் செலவில் அகல ரயில் பாதையாக மாற்றும் பணி 2012 மார்ச்சில் தொடங்கியது. 2015 பணி முடிக்கப்பட்டு ரயில் போக்குவரத்து தொடங்கும் என அறிவிக்கப்பட்டது. ஆனால் காரைக்குடி பட்டுக்கோட்டை இடையே 73 கிலோமீட்டர் தூர ரயில் பாதையில் 40 கிலோமீட்டர் தூரத்திற்கு மட்டுமே பணி முடிக்கப்பட்டுள்ளது. பட்டுக்கோட்டை திருவாரூர் இடையேயான 74 கிலோமீட்டர் தூர பாதை பணி மந்தமாக நடைபெற்று வருவதால் நாகை, திருவாரூர், தஞ்சை, புதுகை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்ட மக்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுவதாக கூறுகிறார் விவசாயி இடும்பையன். நெல்லை உற்பத்தி பண்ணக்கூடிய இந்த நெல்லு பூராவும் இன்றைக்கு இந்த ட்ரெயின் வழியாகத்தான் அண்டை மாநிலங்களுக்கும் வெளி மாவட்டங்களுக்கும் ஏற்றிட்டு போனாங்க. அதனால அரசாங்கத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி ரூபாய் லாபம் தந்தது. இந்த மீட்டர்கேஜ் பாதையை பிரித்து அகலரை பயிர்வதை மாற்றாத காரணமாக இந்த அரசாங்கத்துக்கு வரக்கூடிய இந்த வருமானமும் இழப்பு ஏற்பட்டு இருக்கு. இந்த நெல்லை ஏற்றிட்டு போறதுக்கு நெல்லை ஏற்றிட்டு போகாம நெல்லை ஏற்றிட்டு போறதும் தடைப்பட்டு இருக்கு இன்னைக்கு. அதனால விவசாயிகளுக்கும் ஒரு பாதகமாக இருக்கு. சென்னையில் இருந்து காரைக்குடிக்கு கம்பன் எக்ஸ்பிரஸும் சென்னையில் இருந்து ராமேஸ்வரம் வரை சேது எக்ஸ்பிரஸும் இயக்கப்பட்டன. இதன் மூலம் நாகை, திருவாரூர், தஞ்சை, புதுகை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் தினமும் இந்த வழித்தடத்தில் பயணித்தனர். வேளாங்கண்ணி, நாகூர் உள்ளிட்ட முக்கிய சுற்றுலா தலங்களுக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து சென்றனர். அகலப்பாதை பணியால் கடந்த 5 ஆண்டுகளாக இந்த பகுதியில் ரயில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டதால் விவசாயிகளும் மாணவர்களும் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். திருவாரூரில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு ரயில் சேவை வேண்டும் எனவும் குடிநீர், கழிப்பறை, பயணிகள் இருக்கை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும் கூறுகிறார் கருணாநிதி. முன்மாதிரியான ரயில் நிலையம் சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா முன்மாதிரியான ரயில் நிலையம், முன்மாதிரி இல்லாத ரயில் நிலையம், ரெண்டுத்துக்கு என்ன ஒற்றுமை வேறுபாடுங்கிறது எனக்கு என்னன்னு தெரியல. என்ன காரணம்னு வச்சிங்களேன், இந்த ரயில் நிலையத்தை பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண விஷயம் தான். ஒரு இவ்வளோ பெரிய மக்கள் கூடுற இடத்துல ஒரு ஏடிஎம் வசதி கிடையாது, உள்ள கிடையாது. போதுமான கழிப்பிட வசதி கிடையாது, குடிநீர் வசதி கிடையாது. பார்த்தீங்கன்னா ஒரு வசதி படைத்தவர் ஒரு பாட்டில் காசு கொடுத்து வாங்கி தான் குடிக்கக்கூடிய அவலநிலை இருந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ ரயில் நிலையத்தில் ஒரு எத்தனையோ எக்ஸ்பிரஸ்லாம் வந்து போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட இடத்துல செட்டு போட்டிருக்காங்க. 110 ஆண்டுகளாக ரயிலை பயன்படுத்தி வந்த திருவாரூர் மக்கள் தற்போது ரயில் சேவை இல்லாமல் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இதை கருத்தில் கொண்டு பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். கடந்த 2011ஆம் ஆண்டு சுமார் 507 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் துவங்கப்பட்ட திருவாரூர் காரைக்குடி அகலரதி பாதை திட்டம் 50% பணிகள் கூட நிறைவடையாமல் உள்ளது. இதனால் ஆண்டுக்கு பல 100 கோடி ரூபாய் வர்த்தக பாதிப்பு ஏற்படுவதாக விவசாயிகளும் வர்த்தகர்களும் தெரிவிக்கின்றனர். எனவே மத்திய மாநில அரசுகள் விரைந்து திருவாரூர் காரைக்குடி அகலரயில் பாதை திட்டத்தை முடிக்க வேண்டும் என்பதே அனைத்து தரப்பு மக்களின் கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக திருவாரூரிலிருந்து செந்தில்குமரன்.